சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள குமரேசன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் கோடை காலத்தில் கோயில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அடுத்த திருவிழா குழந்தைகளின் தேர்வு திருவிழா. குறிப்பாக 10, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு. அவர்களது உடல் நலனில் அக்கறை செலுத்தணும். படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லா பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் 100க்கு 100 மார்க் எடுத்துடணும், முதல் மதிப்பெண் வாங்கிடணுங்கிற ஆசை, பேராசை இருக்கும். நியாயம்தான். ஆனால் இது சாத்தியமா? வகுப்புல யாராவது ஒரு மாணவர் தான் முதல் மதிப்பெண் எடுப்பார். மற்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பின்னாடி தான் இருப்பார்கள். அதுதான் நியதி. அதுக்காக முதல் மதிப்பெண் எடுத்தால் திறமையானவர், கடைசியா இருப்பவர் திறமையற்றவர்னு நாம சொல்ல முடியுமா? முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி திறமை இருக்கு. யார் யாருக்கு என்ன திறமைன்னு கண்டுபிடித்து அதில் அவர்களை ஊக்குவித்து வெளிக்கொணரணும். இந்த பொறுப்பு பெற்றோர்கள், பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு உண்டு. குமரேசன் ஐயா, படிக்கும் குழந்தைகளின் பக்கம் நமது கவனம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். குழந்தைகள் தொடர்ந்து 1 மணி நேரம் ஓரிடத்துல உக்காந்து படிச்சா அடுத்த 10 நிமிடங்களுக்கு கண்களை மூடி ஓய்வெடுக்க சொல்லணும். இரவுல நேரத்தில் தூங்க போறது பாதி டென்ஷன், மன உளைச்சலை தடுக்கும். இரவு 10 மணிக்கு தூங்க போனா காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். குறைஞ்சது 7 மணி நேரமாவது தூங்கணும். தேர்வு நேரத்துக்கு ஏத்த விளையாட்டு பந்தை தூக்கி போட்டு பிடிக்கிறது தான். பந்து கீழே விழாம இருக்க மனசை ஒருமுகப்படுத்துவாங்க. இதனால குழந்தைகளது கவனம் வேறெங்கும் சிதறாம இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்தா நேரா சமையலறைக்கு போய் சூடான ரசம், காரமான உணவு, பிளாக் டீ, இப்படி ஏதாவது ஒன்றை சூடான புளிப்பான உணவுகளை சாப்பிட்டு வந்து மறுபடியும் படிக்கலாம். காலையில் டிஃபனுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில குழந்தைகளுக்கு பசிச்சா கேரட்டு, வெள்ளரி, வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், பேரிச்சை, காஞ்ச திராட்சை, பாதாம் பருப்புன்னு சத்தான உணவு வகைகளை கொடுக்கலாம். மோர், இளநீர், பழச்சாறுகளை குடிக்க கொடுக்கலாம். குமரேசன் ஐயா, நம்மூர் பழங்கள், காய்களை சாப்பிட கொடுக்கலாம். உள்ளூர் மாடு விலை போகாதும்பாங்க. அது மாதிரி கொடுக்காப்புளி. நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த காயை கல்லால் அடித்து பொறுக்கி சாப்பிடுவோம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, கொடுக்காப்புளியா அப்படின்னா என்னன்னு நம்மளை எதிர்கேள்வி கேட்பாங்க. இதில் 28% புரதம் இருக்கான். சதைப்பகுதியில் இனிப்பும் துவர்ப்பும் கலந்து இருப்பதால் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, சர்க்கரை நோயை குணப்படுத்துவதாகவும், கொடுக்காப்புளி விதைகள் குடற்புண், கல் அடைப்புகளை போக்கவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் சதைப்பகுதியை தான் சாப்பிடுவோம், விதையை அல்ல. மருத்துவ குணம் அதிகமுள்ள கொடுக்காப்புளி இங்கேருந்து மற்ற மாநிலங்களுக்கு கிலோ இவ்வளவு ரூபாய்னு விற்கப்படுது. நல்லதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் நாம. நம்ம பிள்ளைங்களுக்காவது கொடுக்காப்புளி கொடுப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.